ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சூப்பர் நந்தினி. ஹே, பயங்கரமான வேலையா இருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து செம்மையா மேஜிக்கே பண்ணி வச்சிருக்கீங்களே. ஓ, நீ இது ஆசையா வாங்குனது சாமி கும்பிடுறதுக்கா? வீட்டையே தலைகீடா மாத்திட்டீங்களே. அத்தா சார், இன்னும் வேலையே முடியல. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் தான் வீடு வீடாவே இருக்கும். நீங்க குளிச்சிட்டீங்க தானே? அப்பாக்கு நான் தண்ணி எடுத்து வச்சிருவா? ஓஎஸ். பட் நந்தினி, இந்த ஓபன் பாத்ரூம்ல குளிக்கிறப்போ எனக்கு உடம்பு கிடுகிடு நடுங்குது. இந்த வில்லேஜ்ல பயங்கரமான குளிர் இல்ல, சரியான குளிர். மாமா, இதுக்கே இப்படி நடுங்குறீங்களா? நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே ஓபன் பாத்ரூமும் கிணத்தடி பம்பு செட்டும் மட்டும்தான். இதுலதான் நாங்க குளிச்சிட்டு இருப்போம். என்ன மாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் நடுங்கிட்டு இருக்கீங்க? உங்களை பெரிய ஆளுன்னு நினைச்சேன். போங்க மாமா. அது மாமா, முதல்ல 2 சொம்பு தான் குளிரும், அதுக்கப்புறம் ஊத்திக்க ஆரம்பிச்சா சூப்பரா இருக்கும். ஆமா நந்தினி, நீங்களாம் எப்படி இங்க டெய்லி குளிக்கிறீங்கன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க அத்தா சார். வீட்டு கொல்லையில ஒரு பாத்ரூம் மாதிரி கட்டியிருக்கு. அது நாளைக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். காத்தடிக்காம இருக்கும். காத்தடிச்சாதானே ரொம்ப குளிரும். இல்ல, அது பரவாயில்ல. உங்களுக்கு ஏன் இந்த சிரமம் எல்லாம் சின்னையா? எங்களோட சேர்ந்து நீங்க வேற ஏன் இந்த ஓட்டு வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க? அத்தா சார், அப்பா சொல்றதும் சரிதான். நீங்க வீம்பு பார்க்க வேண்டாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க சிட்டி வீட்டுக்கு போக வேண்டாம். சொன்னா கேளுங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வேணா போய் தங்கிக்கிறீங்களா? ஐயோ, சொன்னா நீ கேட்க மாட்டியா நந்தினி? ஏய், கெஸ்ட் ஹவுஸ்ல நான் போய் தங்கறதும் சென்னை வீட்ல நான் போய் தங்கறதும் ஒரே மாதிரி தானே இருக்கும். திரும்ப அங்க போய் மானம் கெட்டு போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆக சொல்றியா என்ன நீ? பெத்தவங்க தானே அத்தா சார். நம்ம சரண்டர் ஆனா என்ன தப்பு? அப்படியா? அப்படின்னா பெத்தவங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கணும்ல. என்கிட்டயே ஈகோ பாக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஈகோ பார்த்து தானே ஆகணும். நம்ம போங்க. நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நந்தினி, கூல் டவுன். சொன்னா புரிஞ்சுக்கோ. நமக்கு என்ன இடமா முக்கியம்? நானும் நீயும் ஒன்னா தங்க போறோம். அதான முக்கியம். அதான முக்கியம். சொல்லு, நீயே சொல்லு. அதான முக்கியம். பாட்டி, அதான முக்கியம். சி, அம்மா, மாமா இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காரு. நீ ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்க? இப்படி வாய் மூடல. அப்படிதான் உடனே எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவியே. நந்தினி 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 நந்தினி, இங்க பாரு. கூல் டவுன். இத பாரு, நான் ஒன்னும் உங்களை காரணம் இல்லாம இங்க கூட்டு வரல. அதுக்கும் ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு நந்தினி. நேரம் வரப்போ அப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்களே, அதான். ஆமா நந்தினி, அதாவது இப்போ நான் உனக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க நம்மள சுத்தி ஒரு பெரிய சதி கூட்டம் இருக்குன்னு நீ நம்புறியா இல்லையா? இவ்ளோ பெரிய சதி பண்ணிருக்காங்க. புனிதாவோட மனசை கெடுத்து சுரேகா அம்மா கிட்ட அவளை சிக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச வேலையா பாத்திருக்காங்க. நெஞ்சை கொதிக்குதான் சார். சோ அதேதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? வேற யாரு? அவன் அந்த கேடு கிட்ட ரஞ்சித் தான். போலீஸே சொல்றாங்களே, ஜெயில இருந்துகிட்டே அவன் பல வேலைய பாக்குறான்னு. எக்ஸாக்ட்லி. இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கான மூளையே அந்த ரஞ்சித் தான். அவன் உள்ளதான் இருக்கான். ஆனா வெளியில அவன் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அடி ஆட்களை எல்லாம் நாம எப்படி பிடிக்க முடியும்? நீ சொல்லு பாக்கலாம். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, நாம சென்னை வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோ, நிச்சயமா அந்த அடி ஆட்கள் வெளியே வரவே மாட்டாங்க. இப்ப நாம கிராமத்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிறது யாரு? அப்பா, அம்மா, மாதவி, சுரேகா தானே. அவங்கள ஈஸியா சமாளிச்சிடலான்னு அவங்க பப்ளிக்கா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. அது கரெக்டா இல்லையா? அட ஆமா. நமக்கு அதுதான் வேணும். அட புரியலையா? அவங்க எல்லாரும் சுதந்திரமா வெளியே நடமாட ஆரம்பிச்சாதான் நாம அவங்கள கேட்ச் பண்ண முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நந்தினி. கண்டிப்பா இதுல நம்ம சக்சஸ் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. ஐயோ அத்தா சார், சூப்பர் ஐடியா அத்தா சார். செம்ம ஐடியா. நல்லா இருக்குல்ல? அப்போ ஒரு சுத்து. நைஸ். அம்மா நந்தினி பாருமா, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசுங்க. முதல்ல நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஆறாம உட்காந்து பேசுங்க. வாவ் பாட்டி, அதுக்குள்ள சமைச்சிட்டீங்களா? ஆமாப்பா.
நீங்க எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே நான் மலன்னு குழம்பு வச்சு தோசை ஊத்தி சட்னியே அரைச்சிட்டேன். எல்லாரும் சாப்பிடுவோம். சூப்பர்ல. சரிதா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சின்னையா சாப்பிடுங்க நீங்க. எத்தே எல்லாருக்கும் சாப்பாடு வைங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் போய் குளிக்காம கூட சரி ஓகே. சரி ஏய், மாமா, யாருங்க போறீங்க? இல்ல மாமா, வாடி மாமா. அங்கயா? வாங்க. இங்கயா? வாங்க மாமா. இந்தாம்மா. இந்தாடி தம்பி தேங்க் யூ. இந்தா, நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. நந்தினி, இதென்ன only 3 பிளேட்ஸ் இருக்கு? நாம தான் 5 பேர் இருக்கோமே. நானும் அம்மாச்சியும் அப்பாவும் நீங்க சாப்பிட்டதும் தான் சாப்பிடுவோம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அது ஆமா மாமா, அக்காவும் அம்மாச்சியும் எப்பவுமே கடைசியா தான் சாப்பிடுவாங்க. மாமா மாமா எனக்கு பசிக்குது மாமா. வை, வை, சாப்பிடு, எடுத்து வை. சாப்பிடுவோம். சாப்பிடு. அவளுக்கு கொடு. பசிக்கும் போ. இந்தா. அவளுக்கு வை. நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. என்ன நீ இப்ப சாப்பிடலையா? நான் அப்புறம் நான் ஊட்டி விடவா? சாப்பிடுறேன். வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க. இருக்கட்டும் சாப்பிடுங்க. வாங்க நீங்க சாம்பார் சாப்பிடுங்க எடுத்து பாட்டி. ஊத்துமா. ஓ, சட்னி கூட வச்சிருக்கேன் பாரு. எல்லாம் எடுத்து வை. இட்லியும் இருக்கு தம்பி, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. தேங்க் யூ. சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏய் இந்தாடி. எப்படி தம்பி இருக்கு? சூப்பரா இருக்கு பாட்டி. ஆனா நீங்க ஒரு தடவை கொடுத்தீங்களே அந்த பழைய கஞ்சி, தட் குட்டி வெங்காயம், அது அது சூப்பரா இருந்துச்சு. இதை விட அதான் பெஸ்ட். அதே நாளைக்கு காலையில கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறீங்க. பண்ணிருவீங்களா? ஆமா, காலையில எந்திரிச்சதும் நான் செஞ்சு கொடுத்துறேன். சூப்பர் பாட்டி. அப்படின்னா அது ஓகே. ஆனா இப்ப இல்ல. ஐயோ, இப்ப கிடைக்காதுல்ல. உங்க கை பக்குவம் உங்க பேத்திக்கு அவ்வளவு நல்லா வரல போல. வரும் வரும். ஆனா ட்ரை பண்ணது இல்ல போல. இல்ல நந்தினி? அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லல்ல? அந்த பழைய சாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டி. நந்தினி, இந்த ஒரு வாய் சாப்பிடுறியா? வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. மாட்டினீங்க மாமா. லைட்டா கோவம் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்குல்ல? சரி மாமா, செம்மையா போர் அடிக்குது மாமா. ஒண்ணு பண்ணலாமா? பாட்டுக்கு பாட்டு பாடலாமா? அப்படின்னா என்ன? மாமா, அப்படின்னா ஒண்ணும் இல்ல மாமா. நான் ஒரு பாட்டு பாடுவேன். அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்திடுவேன். எந்த இடத்துல நிறுத்துறனோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கணும். அதான் இந்த கேம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. சரி, நானு பவளமல்லிய கட்டிக்குவான்னு பாடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுல வான்ற எழுத்துல நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க வா, வி, வு, வே அந்த மாதிரி அதுல நீங்க ஆரம்பிக்கணும். ஓ ஓ. I know Nandini. What is that? ஐயோ மாமா, இது கூட தெரியாதா? அது பேரு அந்தாக்ஷரி. அந்தாக்ஷரி. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன்.